அதாவது இந்த மாதிரி ஒரு மழையை நீங்க பார்க்கவே அடி பூரி. இங்க பாருங்க, மழையை பாருங்க. வர வழி எந்த பொண்ணு ஓகே ஓகேவா பாத்துரு. வணக்கம் மக்களே, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நண்பன் மோகன் காட்டி இப்போ ஒரு ஒருத்தர் காமிச்சதா. ஹாய் சொல்பா. ஹாய். வணக்கம் சொல்லக்கூடாதா? வணக்கம் வணக்கம். சூப்பர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா கடந்த போன வருடத்திலலாம் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து அவனை திருமணம் பண்ணிக்கோ அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை எனக்கு இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த மனுஷங்க உள்ள மனசுலேயும் மாற்றி எனக்கும் கல்யாணம் ஆகணும், நானும் குழந்தை பெற்றுக்கணும், நானும் சந்தோஷமாக இருக்கணும்னு அவன் ஆள் மனசில் ஏதோ ஒன்று வந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமாக அவன் வந்து இப்போ நாங்களும் ஜாதகத்தை எல்லா இடத்துலையும் அனுப்பணும், போகணும், பெண் தேடிக்கிட்டு இருந்தோம். இங்கே இதால் இப்போ திருநாகேஸ்வரம் வந்து நீங்கள் போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மணப்பெண் கிடைப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் காலையிலே குளிச்சுட்டு திருநாகேஸ்வரம் வந்து போகணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்கோம். கண்டிப்பாக ஒரு கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு உள்ள ஆள் மனசில் எனக்கா தோணலை, உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணுது. சூப்பர். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நல்ல மணப்பெண்ணோட அழகான ஒரு பெண் கிடைப்பாங்கன்றதை உறுதியளித்து கோரிக்கிறேன். உன்னை கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்கணும். எனக்கு அதான் நாங்கள் திருநாகேஸ்வரம் போயிட்டு பெண் கிடைச்சதுன்னா உங்களுக்கு சொல்கிறோம். ஹலோ ஏமா, புரோக்கர் மாதிரி இறங்கிட்டா ஏமா? அவனுக்கு பொண்ணு கிடைக்கலன்னு தேடிக்கிட்டு இருக்கேன். சிரிக்கிறாங்களோ சிந்திக்கிறாங்களோ கிடைப்பாங்களே யாராவது. வேற என்ன பண்றது? I was cornered. I was helpless. ஜாதகத்தை பார்த்துட்டு 10க்கு 7 பொருத்தம் இருக்குது, 6 பொருத்தம் இல்லைன்றாங்க. அது பாத்துக்கலாம். இப்ப கோயிலுக்கு போயிட்டு வந்தா ஒரு மன நிம்மதி தானே, பொண்ணு கிடைச்சிடும். சரி, என்ன பண்றது, பாவமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. 2 நாள் ஃபுல்லா கழுவி. இப்ப நான் காலைல 5 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு நான் டெய்லியும் வந்து பட்டை போட்டுட்டு கோயிலா அலைஞ்சிட்டு இருக்கேன். தெய்வமே தெய்வமே, அவனுக்கு கல்யாணம் நடக்கணும். சூப்பர்மா. சிட்டா ஹலோ நன்றாகண்ணா. பொண்ணு கிடைச்சிச்சா? கேளு. பொண்ணு கிடைச்சதா? கோயிலுக்கு இப்பதானப்பா போறோம். ஓகே 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 ஓகே. வர வழி எந்த பொண்ணு ஓகே ஓகேவா பாத்துரு. ஐ 1 அடுத்து விட்டாரையா, நீயே விட்டாரையா. பொண்ணு இப்படி இருக்கான். எப்படின்னா இது எங்க சாத்தியமாக போகுது, என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ரெடியே பண்ணிட்டாப்ல பார்த்தா. வராரு கிடைக்கல பொண்ணு ஒண்ணு கிடைக்கல, பிடிக்கல எந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கல. கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது. அதெல்லாம் நான் கேட்கலடா. எனக்கு பொண்ணு கிடைக்குமா கிடைக்காதா? கிடைச்சிரும். திருநாகேஸ்வரம் போறோம்ல, அங்க இருப்பாங்களா? ஏய் அங்க பொண்ணுலாம் இருக்க மாட்டாங்கப்பா.
கோயில் போயிட்டு வந்தா அந்த இல்ல இப்போ என்ன மாதிரி கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க அங்க வருவாங்கல்ல கல்யாணம் ஆகணும்ட்டு. ஆமா அப்ப கிடைப்பாங்க தானே? புரியுதா உனக்கு நான் சொல்றது? எனக்கு புரியுதுப்பா. கோயிலுக்கு போறது எதுக்குன்னா ஒரு மன நிம்மதி. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா எல்லாரும் திருமணம் நடக்குன்றது ஒரு ஐதீகம். அதுக்காக தான் நான் கோயிலுக்கு கூப்பிட்டு வந்தேன். அங்க போனோடனே ஹாய் என்ன மோகன் நீங்க வந்துட்டீங்க வாங்க பத்திரிக்கை அடிக்கலாம்னு யாரும் கூப்பிட மாட்டாங்க. அது சொல்லல, என்ன மாதிரி கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு வருவாங்களே பொண்ணுங்க. சரி நீ என்ன அடி வாங்க விட்டுருன்னு நினைக்கிறேன் கோயில் உள்ள. உனக்கு பொண்ணு கிடைக்கும் அவ்வளோதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தது. விஜயகாந்த் தான் நாளைக்கு காலைல பொண்ணு பார்க்க போறோம். அதாவது இந்த மாதிரி ஒரு மழையை நீங்கள் பார்க்கவே அடி புரியுங்க பாருங்க மழையை பாருங்க. ஆஹா 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 கல்யாணம் நடந்துருச்சு. எஸ் பொண்ணு கிடைக்க போகுது. பொண்ணு கிடைச்சாச்சு. அவர் அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்தாரு. வெட்ட வெளி பொட்டலுல மழை வந்தா இனி கொட்டாங்குச்சி கூடையாக மாறிடும். அடியாத்தி 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 உனக்கு பெண்ணுதான் தேட நாங்க போறோம். இந்த ஊர்ல பெண்ணு இருந்தா சொல்லுங்கடா, இல்ல இன்ஸ்டாகிராம்ல கமெண்ட் வந்து பண்ணுங்கடா. என்னண்ணா திடீர்னு அங்கே பார்த்தது டக்குன்னு இங்கே பார்க்குறோம்? என்னது எது அதுவா? இல்லை அங்கே பார்த்து என்ன ராஜராஜ சோழனோட மகன் வந்து ராஜேந்திர சோழன் வந்து கட்டினதை வந்து பார்க்கணும். நம்ம ஊரில் இருக்க அந்த பிரமிப்புகள்லாம் பார்க்கணுன்னு சும்மா காரில் போனப்போ சும்மா ஒரு போட்டோம் கங்கை கொண்டு சோழன் போகணும். அது உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கறது தான் வந்திருக்கோம். வாங்க. நிறைய போட்டாங்க. இந்த பொண்ணு பொண்ணா? ஆமாம். ஏன்னா இப்போ நீங்கள் அங்கே போய் கேட்டிங்கன்னா திருக்கோயிலில் இருக்கிற அலுவலகத்தில் வந்து அடிப்பாங்க. சாமி கும்பிடு ஃபஸ்ட்டு போகிறதெல்லாம் பொண்ணு கிடைக்குமா பொண்ணு மரக்கோட்டை போகணும்ப்பா. எப்படி கட்டியிருப்பாங்க? வாங்க. மோகனுக்கு இங்க பொண்ணு கண்டிப்பா கிடைக்கும். ஆஹா இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. கோகப்புல இருக்குது. எப்படி இது பண்ணிக்கிறாங்க தமிழ் தான். தமிழ் எல்லாம் தமிழ் நம்ம முப்பாட்டாங்க. சான்ஸ்கிரிட்னா தமிழ் தானே? சமஸ்கிருதம். அது பார்த்து பார்ப்போம். அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு. மோகன் பிரசாத் சார் சொல்லுங்க. அப்பா சொல்லுங்கப்பா. ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி இதே குடத்துதாப்பா ஒரு பொண்ணுக்கு சம்மதம் இல்லாமல் கல்யாணத்தை பண்ணி இதில் விழுது அவங்களுக்கு வரடை ஏற்பட்டது. அடையிலிருந்து பொண்ணுக்கு பையனுக்கு சம்மதம் இருந்தால் மட்டுமே இந்த கிணறு திறக்கப்படும், இல்லைடா மூடப்படும். மறுபடியும் இந்த கதவு திறக்கணும்டா பூஜை பண்ணணும். உனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கணும், அந்த பொண்ணுக்கு சம்மதமாக கேட்டுட்டு தான் அதை பண்ண முடியும். ஏடா அந்த தாலியை பேசிக் இப்போ சொல்லு. சம்மந்தமா?
opening night. மக்களே, திருநாகேஸ்வரம் போயிட்டு வந்துட்டோம். அவனுக்கு இப்பயும் அந்த ஒரு இது வரல. எனக்கு எப்படியாச்சும் இது பண்ணுங்க அந்த ஏன். அதனால் சரி ஓகே சீட்டு குலுக்கி போட்டுருவோம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக ஆப்ஷன் ஏ அழகான பெண் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சுன்னா இப்போ இல்லை நாங்கள் குலுக்கி கொடுப்போம் உங்களுக்கு. சரி சரி மக்களே, சொன்னால் அவன் இதாகிடுறான். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சிக்கு அப்புறம் டி தானே வரும். டி ஃபார் ஓகே. டி ABCDE F E for ஈஸ்வரி. இப்போ கண்ண முட்டிங்களா? மூடிட்டேன் சார். இரு குழுக்க வேணவா? எடு பக்கத்தில் வா, இந்த பக்கம் லெஃப்ட் வா. நிறையா இருக்குது, நீ வேண்டிக்கிட்டு எடு. உனக்கு அந்த கடவுள் என்னத்தை கொடுக்குறாங்க பார்ப்போம். அம்மா தாயி உனக்கு எங்கள்கிட்ட கொடுத்துருங்க. எங்களுக்கு கொடுத்தது என்னது? என்னடா இது? ஆஹா மக்களே, என்னது ஓ மை காட், என்ன இது காட்டு. ஜனவரி கல்யாணம். எஸ். ஆனா இது 2027. அதெல்லாம் நீங்க போடவே அப்போ ஜனவரியில் கல்யாணம் கன்ஃபார்ம். இப்பயே மண்டபம் ஃபர்ஸ்ட் பொண்ணை பார்க்க நீ என்ன மண்டபம் பேசுவா? ஃப்ரெண்டுகிட்ட டெக்காருக்கு உங்கள்கிட்ட பேசுவா? நான் சாப்பாடு 1000 பேர் போதும்ல. 1500. 1500. டெக்கரேஷனு ஆமாம் இருக்கிற நியூ மாடல் யாரும் பண்ணாது. அந்த மாங்காய் பல்பு, மாங்காய் பல்பு, அந்த குபேரர் பொம்மை வச்சு இது வரும்ல பண்ணி தெளிக்குமே, அது வெளில வச்சுருங்க. ஆமாம் யானை பல்பு அது தெளிக்கலாம் பரவாயில்ல, இவன் வாயில் வச்சுன்னு ஊதி இருப்பான் வெளில. 12 o'clock midnight. முடி போடு வேலையிலே வீட்டுக்குள்ள தாய் போடுவேன் வெளியேறுவேன். கல்யாணம் எனக்கு கல்யாணம் கல்யாணம் எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம். 90s கிட்ஸுகளுக்கு மட்டுமே விதிக்கப்பட்ட சாபம் திருமணம். இது மோகன் வாழ்க்கையிலும் விளையாடி கொண்டிருக்கிறது. இது அவனோடு முடியட்டும். அவன் திருமணத்திற்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை பெண் தேடும் வேலை. ஓகே, நன்றி.